சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம், எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது மாதிரி. இப்போ இந்த அரை கிலோ சிக்கனுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் போல் கடல மாவு, கொஞ்சம் போல் அரிசி மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம். இங்கே பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி தயிர் கொஞ்சம் விட்டுக்கலாம், தயிர் கொஞ்சம். அப்புறம் வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் விட்டு, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அந்த மல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா பேஸ்ட்டாக தயார் பண்ணி அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ என்ன கலந்து விட்டுறோம், இப்போ வந்து கடல மாவு, அதில் தண்ணி கொஞ்சம் இருக்குது, வடிகட்டிடலாமா. வந்து கடல மாவு, அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு போதும், பத்தலைன்னா அப்புறம் அது போட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து தயிர், போதுமா? தயிர் போதும். ஓகே, தயிர் போதும். அடுத்து நம்ம இந்த மல்லித்தலை பச்சை மிளகா அரைச்சி வச்சோம்ல, அந்த விழுது, ஓகே, அந்த விழுதை போட்டு இந்த அரைப்பழம் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் உப்பு போட்டுடலாமா? கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு கையிலே எடுத்து போட்டுக்கலாம், தூள் உப்பு. போதும். உப்பு பத்தலைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். போதும், உப்பு போதும். இப்போ என்ன செய்கிறோம், நம்ம இந்த பூரா கையில் பிசைகிறோம். க்ரீன் சிக்கன், பிசைஞ்சு வச்சுட்டோம். ஒரு 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 அரை மணி நேரம் ஊறட்டும். இதுவும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஊறினா தான் வந்து பொரிச்சா நல்லாயிருக்கும். ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறி நல்லா மெதுன்னு இருக்குது. இன்னபடியே இதை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் நம்ம. போட்டு விடுங்க நடுவில். பார்த்தீங்களா, இது அட்டாவில் போட்டுக்கலாம். நம்ம 2 போடவா? சாப்பிடுவீங்களா? ஏதோ கடலுக்கு போனால் நடுத்துண்டா நமக்கு 2 பீஸை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வேண்டியது. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு பாருங்க. நல்லா வெந்துருச்சு. செல்லம் தண்ணி
வந்துருச்சு. நம்ம வந்து 2 பீஸாக எடுத்துடலாம். எல்லாத்தையும் போட்டுருங்க. என்ன செய்ய காஞ்ச நல்லா கலக்கல விட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா நல்லா கலராக நல்லா வந்திருக்கு. அதை எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லாயிருக்கு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, பிள்ளைங்களாம் வச்சு கொடுங்க. அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். ஓகே, பாய்.